ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 7வது பாட்டு பார்க்க போறோம். சுடுதொழில் அரக்கரால் தொலைந்து வானுளோர் கடு அமர் களனடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யான் இனி அடுகிலேன் என மறுத்து அவரோடு ஏகினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். சுடுதொழில் அரக்கரால், சுடுகின்ற தொழிலை உடைய அரக்கர்களால், வான் உளோர் தொலைந்து, வானுலகில் வாழும் தேவர்கள் வாழ்வறிந்து, கடு அமர்கலன் அடிகலந்து கூறலும் நஞ்சு தங்கிய மிடற்றை உடைய சிவபெருமானது பாதங்களை அடைந்து தமது துன்பங்களை கூறலும் படுபொருள் உணர்ந்து அப்பரமன் மேலே நிகழ வேண்டியவைகளை முன்னரே உணர்ந்துள்ள அப்பெருங்கடவுளான சிவபெருமான் இனி யான் அடிகிலேன் என மறுத்து, இனி யான் அரக்கருடன் போர் புரிய மாட்டேன் என மறுத்து உரைத்து அவரோடும் ஏகினான். அவ்வமரர்களுடன் நான்முகனது இருப்பிடம் நோக்கி சென்றான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிவபெருமான் கிட்டக்க தேவர்கள் போய் முறையிடுகிறார்கள். அவர் இனிமே நான் அரக்கர்களோட போர் புரிய மாட்டேன் அப்படின்னு மறுத்து அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து பிரம்மாவிடம் செல்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டு. ஏன்னா இது இப்ப நான் சொன்னேன்ல, 23 பாடல்கள் அடுத்து வர்றது பூரா எப்படி விஷ்ணு தேவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் அப்படிங்கிற வர்ணனை தான். அதனால முதல்ல சிவன் கிட்டக்க போறாங்க, அவரு எல்லாருமா சேர்ந்து பிரம்மா கிட்டக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டு. இப்ப இதுல சுடு தொழில் அரக்கரால் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உடம்பை சுடுவது மட்டுமல்லாமல் அவங்க மனசளவு, அதாவது எந்த அளவுக்கு அவர்களுடைய தொழில், அரக்கருடைய தொழில் ரொம்ப கொடூரமா இருக்குன்னா நினைத்த மாத்திரத்திலேயே மனசையும் சுடுகிறது. அப்படிங்கிறதுனால சுடு தொழில் அரக்கரால் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கடு அமர் களன் அப்படின்னு வர்ற இடத்துல கடு அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம கசப்பா இருக்கு, கசப்புன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் துவர்ப்புக்கும் சொல்லலாம். அதே மாதிரி விஷம், பாம்பு, முள்ளு செடி, இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இதுல திருமுருகாற்று படையில ஒரு நக்கீரரோட ஒரு பாட்டு, அதுல 148வது வரியில விஷ்ணு, சிவன், இந்திரன் அவங்க 3 பேரையுமே வர்ணிக்கிற ஒரு வர்ணனையில நான் விஷ்ணுவை பத்தி இருக்கிற வர்ணனை மட்டும் பாடுறேன், கேளுங்க. கடுவடு ஒடுங்கிய தூம்புடை வால் எயிற்று அழலென உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்திரல் பாம்பு படப்புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புள்ளணி நீழ்கொடி செல்வனும் அப்படின்னு விஷ்ணுவை வர்ணிக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, கடுவொடு ஒடுங்கிய தூம்புடை, பையில் நஞ்சை கொண்டிருக்கும் துளையை உடைய, வால் எயிற்று வெள்ளை பற்களையும், அழலென உயிர்க்கும், அழல்னா நெருப்புன்னு அர்த்தம், அதனுடைய மூச்சுக்காற்று நெருப்பை போன்று இருப்பதுமான, அஞ்சுவரு கடுந்திரல் எல்லோருக்கும் அச்சம் தரக்கூடிய வகையில் கடிய வலிமையுடைய பாம்புகள், அந்த அப்பேற்பட்ட பாம்புகளே மருளும்படி, பாம்பு பட புடைக்கும்னா அந்த பாம்பே பயப்படுதான். எதுக்கு? பல்வரி கொடுஞ்சிறை, பல வரிகளையும் வளைந்த சிறகுகளையும் உடைய புல் அணி. இந்த இடத்துல புல்லுன்னா பறவைன்னு அர்த்தம். எந்த பறவையை சொல்றாரு? கருடனை தான் சொல்றாரு. புல் அணி நீள்கொடி செல்வனும், நீண்ட கொடியை உடைய திருமாலும் விஷ்ணுவும் அப்படின்னு. எதுக்கு இந்த பாட்டை உதாரணமா சொல்றேன்? இந்த இடத்துல கடு அப்படிங்கிற சொல் நஞ்ச குறிக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் எப்பேற்பட்ட சிவன் அடியை தொழுகிறார்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல கடு அமர் களன் அடி அப்படின்னு வருது இல்ல, இந்த இடத்துல வர்ற கடு அப்படிங்கிறது நஞ்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அமர் அப்படிங்கிற சொல்லுக்கு அதுக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. அமர்தல், இங்க கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு உட்காருதல் அப்படிங்கிற ஒரு பொருள். அமைதல், அடங்குதல். இதை தவிர போர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம ரொம்ப எப்படி இருக்கு கச்சேரி அப்படின்னா ரொம்ப அமர்க்களமா இருக்கு அப்படின்னு சொல்றோமே, அது ஏன் அமர்க்களமா இருக்குன்னு சொல்றோம்னா, அமர் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரவாரம் பொங்கிய போர் வார்க்கரைன்னு சொல்றோம்ல, பேட்டில் ஃபீல்டு எப்படி இருக்கும்
ஒரு ரொம்ப ஜேஜேன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப ஆர்ப்பரிக்கிறது கச்சேரி அப்படிங்கிறதுனால அமர்க்களம் அப்படின்னு சொல்றோம். அதனால அமர் அப்படின்னா போர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அமருதல், உட்காருதல், தங்குதல் அப்படிங்கிற பொருள். அதனால எப்பேற்பட்ட சிவன் அப்படின்னு சொல்ற இடத்துல நஞ்சு தங்கக்கூடிய களன்னா மிடரு, அதாவது கழுத்தை உடைய. இதுல அதாவது சமஸ்கிருதத்துல கழுத்து அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. கிரீவம்னா கழுத்து, அதனாலதான் அழகிய கழுத்தை உடையவன் சுக்ரீவன். அதே மாதிரி கண்ட அப்படின்னாலும் கழுத்துன்னு அர்த்தம். திருநீலகண்டர், நீல நிற கழுத்தை உடைய சிவபெருமான், அதனாலதான் அவருக்கு பேர் திருநீல கண்டர். அந்த மாதிரி கலக்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கலக்கன்னாலும் கழுத்துன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஆடு மாடுகளுக்கு கழுத்துல தொங்கக்கூடிய சதை இருக்குல்ல, அந்த சதை பகுதிக்கு கலக்கம்பல அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேரு. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அனல், இல்லாட்டி அலைதாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த இங்கிலீஷ்ல டியூ லேப் அப்படின்னு. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த கலக்க அப்படிங்கிற சொல்லுல இருந்து தான் இந்த களன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. எப்பேற்பட்ட கழுத்தை உடையவன் சிவன் அப்படின்னா கடு அமர் களன் அடி, நஞ்சு தங்கக்கூடிய கழுத்தை உடையவனின் திருவடியை சென்று அவர்கள் முறையிட்டார்கள் அப்படின்னு வருது. இப்ப நம்ம இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நிர்குணன், எந்த 3 குணங்களின் தாக்கம் இல்லாதவன் இறைவன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நஞ்சு ஆலகால விஷத்தை சாப்பிட்டாரு அதனால கழுத்து நீளமாக ஆச்சு அப்படின்னா, அப்ப விஷம் ஏதோ விஷம் அவரை கொல்லல, ஆனா நீளமாறதும் ஒரு தன்மை மாறுதலை குறிக்குது தானே. அப்படின்னா குணத்தின் தாக்குதல் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அது என்னன்னா, அது தேவர்களுக்கு அதை ஞாபகம் ஊட்டும் விதமாக அவர் தன்னுடைய கழுத்தை தானே நீளமாக ஆக்கி கொண்டாருங்கிறது தான் தாத்பரியம். அதனால சிவனுக்கு அந்த விஷம் ஏதோ பண்ணிச்சு அப்படிங்கிற பொருள் கிடையாது. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த திருநீலகண்டர் அப்படிங்கறத தான் இவர் கம்பர் என்ன சொல்றாரு, கடு அமர் களன் அப்படின்னு சொல்றாரு. கடு அமர் களன் அடி கலந்து கூறலும், அப்பேற்பட்ட சிவனை சென்று அவர்களுடைய துன்பங்களை கூறும்போது படுபொருள் உணர்ந்து அப்பரமன், அதாவது படுபொருள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். படுதல் அப்படிங்கிறது, படுங்கிற சொல் கான்ட்ரனிம், எதிர்மறையா இருக்கக்கூடிய பொருள். அதாவது படுதல் அப்படின்னா நிகழ்தல்னு ஒரு அர்த்தம், அழிதல்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தத்தையுமே நம்ம சொல்ல முடியும். அதாவது இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் முன்னரே உணர்ந்துள்ள சிவபெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம். படுபொருள் அப்படின்னா நல்லா படப்போற நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்ல அனுபவம் பட போற அப்படின்னா ஒரு தடவை, இல்லாட்டி அழிய போற அப்படிங்கிற பொருள். அதனால அரக்கர்கள் அழிவார்கள் என்பதை முன்னரே உணர்ந்த சிவபெருமான் அப்படின்னு இப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சிவபெருமான பரமன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பரம் அப்படின்னாலே ரொம்ப பெரிய அப்படின்னு அர்த்தம், பெருங்கடவுள் அப்படின்னு. அப்போ சமய சமரச கொள்கை கொண்டுள்ளவர் கம்பர் அப்படின்னும் இதுல இருந்து நமக்கு தெரியுது. அதனால சைவம் வைணவம் இப்படிங்கிற சண்டையெல்லாம் நமக்குள்ள ஒன்னும் தெரியாதவங்க, கடவுளை பத்தி தெரியாதவங்க போடுற சண்டை தான். மற்றபடி கம்பருக்கு சிவன் பெரியவர், விஷ்ணு பெரியவர் இப்படிங்கிற சண்டையெல்லாம் அவர் கிடையாது. அதனாலதான் அவர் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் அப்படின்னு சொல்றாரு. இது இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த திருநீலகண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க கடு அமர் களனடி கலந்து அப்படின்னு ஏன் வருது அப்படின்னா, இவர் சிவன் என்ன சொல்றாரு, யான் இனி அடுகிலேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமே நான் அரக்கர்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு மறுக்கிற இடத்துல, அப்போ ஏற்கனவே அவர்கள் சிவன் ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்தார்கள். அதனால அதே மாதிரி இப்பயும் இந்த தேவர்களை காக்கலாம் தானே, ராவணனை அழிச்சு சிவனால காப்பாற்ற முடியும் தானே, அது முடியும், ஆனாலும் மறுத்துட்டார் அப்படின்னு சொல்றதுக்காக கடு அமர் களனடி கலந்து அப்படின்னு சொல்றாரு கம்பர். அதாவது என்னால முடியும், ஆனா இனி நடக்க போகும் படுதொழில் உணர்ந்து அவர் விஷ்ணு ராமனாக அவதரிப்பார் அப்படிங்கறத உணர்ந்து அவர் நான் இனிமே அரக்கர்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறார் அப்படின்னு நம்ம நயம் சொல்லலாம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. சுடுதொழில் அரக்கரால் தொலைந்து வானுள்ளோர் கடு அமர் களனடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யான் இனி அடுகிலேன் என மறுத்து அவரோடு ஏகினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும்
உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.